ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் வந்து குரூப் 4 எக்ஸாம் சர்ச்சையாச்சு. ஸோ அது மறுதேர்வு நடத்தணும், எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக சில அனாலிசிஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஸோ சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சால் அதன் மூலியமாக நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகா, இங்கே எப்படி டிஎன்பிசியோ அங்கே வந்து கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அங்கே எக்ஸாம் நடத்துகிறாங்க. டிரான்ஸ்லேஷனில் இஷ்யூ ஆகுது. இங்கிலீஷில் இருந்து கன்னடாக்கு இங்கே எப்படி தமிழில் டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணுவாங்க, அந்த மாதிரி அங்கேயும் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்து கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தவறாகுது நிறைய கொஷின். அங்கேயும் மாணவர்கள் போராடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கர்நாடகா சிஎம் வந்து அந்த எக்ஸாமை என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எக்ஸாமாக வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பக்கத்து ஸ்டேட்டில் நடந்தது. அதே மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடியதும். தமிழ்நாட்டில் இப்போது வந்து டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் நடத்துது. அந்த எக்ஸாமில் அந்த லெவல் தரம் இல்லை, அவங்க ரொம்ப டிவேட் ஆகி போகிறாங்க. இப்போது தமிழ்நாடு அரசு நினச்சாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, டிஎன்பிசியும் வந்து தன்னோட தப்பை ஒத்துக்காது, தமிழ்நாடு அரசும் இதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து, ஏன்னா கவர்மெண்ட் வந்து டிஎன்பிசி பேச்சு தான் கேட்கும். டிஎன்பிசி கவர்மெண்ட் பேச்சை கேட்கணுன்னாலுமே தமிழ்நாடு அரசும் வந்து டக்குன்னு வந்துட்டு ஆமாம் தவறாயிடுச்சு, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பேசு பொருள் ஆக்கணும். ரிப்பீட்டடாக அகெயின் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச லெவலில் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மறுதேர்வு பாசிபிலிட்டியே இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் பாசிபிலிட்டி இருக்குது. அது எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம ப்ரெஷர் பண்ணுறது மூலிமா தான். நம்ம வந்து ஒரு 2 நாள் பேசிவிட்டு அடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்காது. அது கண்டினியூஸாக நம்ம எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது தான் இதாக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 2க்கே படிச்சுக்கிட்டு இருங்க, பட் ஆனால் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் குரூப் 2க்கு சொல்லிக் கொடுங்க, வேணான்னு சொல்லலை. இப்போ நானும் குரூப் 2க்கு நான் பேட்ச் போட்டிருக்கேன், சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். பட் இந்த விஷயத்த வந்து நம்ம மறந்துட வேண்டாம். இது அப்படியே அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை, பட் குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். ஏன்னா இதே விஷயந்தான் நாளைக்கு குரூப் 2லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். குரூப் 4லேயே இத்தனை லட்சம் பேர் எழுதும் போதே இவங்க இவ்வளோ கேர்லெஸ் பண்ணுறாங்கன்னா குரூப் 2ல் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து என்ன வழியில் போகலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தரத்தில் இல்லை, அவுட் ஆஃப் புக்காக இருக்குது. வெளியிலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஈவன் சிலதெல்லாம் வந்து பழைய புத்தகம் 1953 இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறனால சொல்யூஷன் கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இஷ்யூ தான், பட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இது பேசுனா பத்தாது. எந்த விஷயத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா, தமிழை அவமதித்த டிஎன்பிசி, இந்த பாயிண்டில் தான் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணணும். எதுக்காக தமிழை இவ்வளவு தரமில்லாத கேள்விகள் வேணுக்குனே கேட்டாங்க, தமிழை அவமதிக்கிற விதமாக கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த கேள்வி எதுக்கு எடுத்தாங்க, எந்த அதிகாரி எடுத்தாங்க, என்ன உள்நோக்கத்தோடு எடுத்தாங்க. எவ்வளவோ வேர் சொற்கள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் எதுக்கு எடுக்கணும்? இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது வரக்கூடிய தேர்வுகளையும் இவ்வளோ அலட்சியமாக இதே மாதிரி தான் நிறைய கேள்வி. இது ஸ்கூல் புக்கில் இருந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம், அதை பார்த்துட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு. பட் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க. பர்பஸாக இது எதுக்கு எடுக்கிறாங்க? ஸோ இந்த கேள்வியை வந்து டிஎன்பிசியோட ஒரு அஜாக்கிரதைத்தனம், தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது. என்ன வேணால் நான் கேட்பேன், இவ்வளோ லட்சம் பேர் எழுதுகிற கொஸ்டின்லாம் கூட நான் வந்துட்டு எதுவும் கனெக்ட் பண்ண மாட்டேன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா எந்த விதத்தில் நியாயம்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துட்டு ஒரு 50 பேர் எழுதக்கூடிய டெஸ்ட்டில் ஒரு நார்மலான அகாடமியில் இருக்கக்கூடியவங்களாலேயே இது கொஸ்டினை செட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஏன்னா புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தை,
அதுக்கு தமிழில் வந்து ஒரு இதுக்கெல்லாம் வேறு மீனிங் தான். பட் இருந்தாலும் அது எதுக்கு இப்போ இருக்கிற இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாட்டோம். பட் டிஎன்பிசி இத்தனை லட்சம் பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும், இருந்தும் வேணுனுக்கே கேள்வி செட் பண்ணுதுன்னா, அதுவும் தமிழில் இந்த கேள்வி செட் பண்ணுதுன்னா என்ன நோக்கமாக இருக்கும்? ஸோ இந்த கேள்வி எதுக்காக செட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம அகெயின் பேசணும், கேட்கணும், இதுக்கான டிமாண்ட் வைக்கணும். தமிழ் அப்போ அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அவங்களுக்கு. தமிழ் என்னன்னாலும் இஷ்டத்துக்கு கேட்கலாம். இன்னொரு கேள்வி பாருங்கள், கலைச்சொல்லுங்கிறது சிலபஸ்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எவ்வளோ கலைச்சொல் இருக்குது? அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏன் இதை வந்து தலைவலிக்கை, உடல் வலிக்கை, இதுக்கான இங்கிலீஷ் வேர்டு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் சொல்கிறது புரியுதா? அவங்க என்ன டிஎன்பிசி என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தமிழ் படிக்கிற முட்டாத்தனமாக படி, நீ வளர்ச்சிக்காலாம் படிக்காத, வேலைக்காலாம் படிக்காத, ஏனா தானோன்னு படி. இப்படி கொஸ்டின் கேட்டால் அடுத்த முறை தயாராகும் மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இதுதான் என்னோடய கேள்வி. எவ்வளவு கலை சொற்கள் இருக்குது புக்கில் இருக்குது. சரி, நீங்கள் புக்கில் இருந்து கேட்கல, ஓகே. தினம் தினம் அலுவல் பயன்பாடுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது? இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். அதை கேட்காம நீங்கள் இதை கேட்டீங்க பர்பஸ். அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லையா? நாங்கள் என்ன டாக்டருக்காக படிக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு? இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோமா? 100 கேள்வி கேட்குறது உங்கள் வேலைன்னா என்ன கேள்வி எப்படினாலும் கேட்பீங்க. ஆனால் ஃபைனலாக சிலபஸில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவ்வளோதானே உங்களோட பதில். ஸோ இதை நம்ம கொஸ்டின் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நான் இதை பார்த்துட்டு நான் அடுத்த முறை நான் வந்து எப்படி அப்போ எல்லாத்தையும் நான் படிக்கணும். அது தேவையோ தேவையில்லையோ, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, புக்லேயும் நான் படிக்கணும், வெளியும் நான் தேடி படிக்கணும். இப்படின்னு தான் நீங்கள் இது வந்து டிஎன்பிசி அவங்க வேலையை சரியாக பண்ணாமல் ஒரு மெனக்கிடுதல் இல்லை. 100 கொஷின் கேட்க போகிறோம், அதுவும் சிலபஸ்லையும் இருக்கணும், அதே நேரத்தில் புக்கை சார்ந்தும் இருக்கணும். புக்கில் இருந்து இல்லாமல் இருந்தாலும் மாணவர்களால் யோசிச்சாவது ஆன்சர் பண்ண முடியணும். டஃப்பாக கேட்குறதுங்கிறது வேறு, தரம் இல்லாமல் கேட்குறதுங்க வேறு. இங்கே தரமே இல்லை. ஸோ இந்த கேள்விகள்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி பேசுகிற மூலிமா, கேட்குறது மூலிமா இதை வந்து ஈஸியாக வந்து நிறைய பேருக்கு டிஎன்பிசி எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும். நம்ம வந்து டஃப்பாக இருக்குது, புக்கில் இருந்து கேட்கல, வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிற மூலிமா, இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்கிட்டே சொல்கிறீங்கன்னா, ஆமாப்பா இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படி தான் கேட்பாங்க, நீ தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஈவன் மீடியாட்ட பேசினா கூட அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். டிஎன்பிசி வந்துட்டு ஈவன் கவர்மெண்ட் கேட்டாங்க கூட சிலபஸ்லேருந்து தான் கேட்டோம், புக்கை எங்கேயுமே இது வரைக்கும் மென்ஷன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், நாங்கள் அப்கிரேட் ஆகிறோம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த கேள்விகள் எதுக்கு கேட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க உங்கள் மேலே? சரி, இந்த கேள்வியும் கூட விட்டுருங்க, இதுவும் மட்டமான கேள்வி தான். இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. இந்த கேள்வி யார் எடுத்தா? கண்டிப்பாக இது வந்து கமிட்டிஸ் வச்சு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த 100 கொஷினில் அது ஒரு கொஷினாக ஆகணும்னா அதுவும் ஒருத்தர் டிசைட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஏன் அதை எடுத்தாங்க, என்ன நோக்கம் இருக்குது? இதை பற்றி பேசுனோன்னா மேபி குரூப் 4 எக்ஸாம், அதுக்காக இதை மட்டும் பேசினாவே குரூப் 4ல் எக்ஸாம் வச்சுருவாங்களான்னா வாய்ப்பு கம்மி. பட் ஆனால் இதில் இஷ்யூ இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரிய வரும். இனிமேல் கொஞ்சம் கவனமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் மற்ற கொஷினை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் உண்மை நிலவரம் தெரியும். அப்புறமா தமிழுக்கு அவமரியாதை செய்து இந்த எக்ஸாமை எக்ஸாமாக வைக்கிறதுல என்ன பிரச்சனை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதில் தந்தை பெரியாரை வந்து சாதிய பெயரோடு சேர்த்து ஆப்ஷன் வச்சுட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவிச்சுது. ஒரு கேள்வியில் ஒரு ஆப்ஷனையே நீங்கள் அப்படி வைக்கும்போது கண்டனம் தெரிவிக்கிறீங்க, அது தப்புன்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்ட்ரோல் கீழே உங்கள் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் தமிழை அவமதிக்கும் விதமாக ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு கேள்வியில் பல கேள்வி இருக்குது. மாணவர்கள் தமிழே படிக்கக்கூடியதுங்கிற உள்நோக்கத்தில் நிறைய கேள்விகள் செட் பண்ணுறாங்க. இந்த நடைமுறையை நீங்கள் கொஷின் கேட்கலைன்னா யார் கொஷின் கேட்பாங்க? ஸோ இது வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இதை பற்றி பேசணும், மீடியாஸ் பேசணும், நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம பேசணும். ஸ்டூடெண்ட்ஸே எவ்வளோ தான் பண்ண முடியும்? அவங்க வந்து எல்லாமே ஒரு சில விஷயங்களும் நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. நம்ம பேசுகிற மூலிமா இன்னும் ரீச் ஆகும் டக்குன்னு. ஸோ அதனால் நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிடுறதுக்கு ஐடியா கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து இதை பேசுகிறதே நீ பாட்டுக்காதீங்க.
ஸோ இப்போதைக்கு நான் சொல்லக்கூடியது வந்து யூடியூபர்ஸ் வந்து நம்ம தான் முடிஞ்ச லெவலில், அதே மாதிரி அகாடமிஸாக இருந்தாங்கன்னா சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் முடியுமோ, எப்படிலாம் முடியுமோ நம்ம வந்து நம்மளோட குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரோட மெத்தடு வேணால் வேரியேஷன் இருக்கலாம், பட் முடிஞ்ச லெவலில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாவது வச்சு நம்மளோட இலக்கை வந்து அடையணும். இந்த தேர்வு மறுதேர்வு நடக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதை நம்ம இலக்காக வச்சு போகிறனால அப்கமிங் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்கணுன்னா சரியாக கேட்கணுங்கிற ஒரு பயமாவது இருக்கும். மினிமமாக ஒரு தரமாக கேட்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கொஷின் வந்து எப்போது எல்லோரும் பேசப்படும் பொருளாக மாறுதோ அப்போ தான் வந்து இது ஒரு இஷ்யூ இருக்குங்கிறது வெளியே தெரியும். வெறும் டஃப்னஸ்ஸு புக்லேருந்து கேட்கலான்னு பேசிகிட்டு இருந்தால் அது பெருசாக கனெக்ட் ஆகாது. கான்ட்ரவர்சி தான் இங்கே எல்லாத்துக்குமே பிடிக்கும், நெகட்டிவிட்டி தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுதான் சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு கேள்வி மேபி சொல்யூஷனாக வரலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறது மூலிமா இதாகும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.